என்னடா கிரி இந்த பக்கம் வராதவெல்லாம் வந்திருக்க, இந்த பக்கத்துல எட்டியே பார்க்க மாட்டியே, என்ன விஷயம்? என்ன வரவே மாட்டேன் நான் கூப்பிட்டாலும், ஆனா வந்து நிக்கிறியே, என்ன சொல்லு, கதை என்னாச்சு? எதுவும் விஷயம் இல்லாம நீ இந்த பக்கத்துலாம் வர மாட்டியே, என்னடா? அதுவா குரு, உங்க ரிலேட்டிவ் ஒரு பையன் இருக்கான் தெரியுமா, வியான், அவன் என்னைய சந்திச்சான். அவன் என்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு என் மண்டையை வேற கழுவுனா, நீங்க எதுவும் கெட்டது பண்றீங்களா, எங்களுக்கு சைடு எஃபெக்ட் அப்படி இப்படின்னு கொடுக்குற மாதிரியான மருந்து அது உணவெல்லாம் கொடுக்குறீங்களா, அது எங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை தரும்லாம் எங்கள்கிட்ட வந்து சொன்னானா, ஆனா எதுவுமே நம்பல, நல்லா கத்தி விட்டுட்டேன் தெரியுமா. நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு கெட்டது நினைச்சா நீங்க இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, எங்களுக்கு நல்லது நினைச்சு தானே இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களால தான் நாங்கெல்லாம் அப்கிரேடட் வெர்ஷன் கோஸ்டா மாறி இவ்வளவு தூரம் வந்துட்டு வளர்ந்து வந்திருக்கோம். அந்த பையன் என்னன்னா வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க இதெல்லாம் இருக்காதீங்க, அந்த அகாடமில எல்லாம் இருக்காதீங்க, உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அந்த பையன் அப்புறம் போயிட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவன் ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க குரு. உங்களாலதான் இந்த அகாடமி இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து இங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு ஏதாவது பண்ணி ஏதாவது கெடுத்து விட்டுற போறான் நல்லா போயிட்டு இருக்கிறத. சரியா சொல்ற கிரி. ஸ்டார்டிங்ல இதெல்லாம் கிள்ளி வெளியில எரிஞ்சிடணும். மரமா வந்துச்சுன்னா அப்புறம் வெட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க குரு இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி ஸ்டார்டிங்லேயே கிள்ளி போட்டுருங்க. சரிதான். என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார பையனா இருந்து போயிட்டானே, என்ன பண்றது? அதான் கை வைக்க முடியல. நான் கூட போன வாரம் அவனை போய் பேசிட்டு தான் வந்தேன். இந்த அகாடமில சேருப்பா, இந்த மனுஷங்க படிக்கிற காலேஜ்ல நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி பார்த்துட்டு பையன் கேட்க மாட்டேங்கிறான். நானும் அன்பா சொல்லி பார்த்துட்டேன். அந்த பையன் வந்துட்டு கேட்குற மாதிரி தெரில. நம்ம விதத்துல பேசினாதான் உண்டு போல. ஐயோ ஐயோ, இந்த பையனால தான் நம்மளோட மிஷன் வந்துட்டு லேட் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா எப்பயோ வந்துட்டு அந்த வேர்ல்டை நம்ம கேப்சர் பண்ணி நம்மளோட அகாடமி இன்னும் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கலாம். பையன் வந்துட்டு ரொம்ப டிலே பண்றான். எனக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை. என்னைக்கு அவனை நான் பிடிச்சி போட போறேனோ தெரில. ரொம்ப பிடிச்ச பையனா இருந்து போயிட்டானா, அதான் வந்துட்டு கை வைக்க மனசு வர மாட்டேங்குது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க வேணா முடிச்சுட்டு வரோம். நீங்க ரொம்ப வந்துட்டு சிரமப்பட வேண்டாம். எங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு விரல அசைக்கிற மாதிரி தான். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க குரு. ஐயோ வேணாம் வேணாம், இந்த விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன். அந்த பையன் நீங்களாம் போனீங்கன்னா ஏதாவது சொல்லி மண்டையை கழுவி உங்களை சமாளிச்சிருவான். அவனுக்கு நான் தான் கரெக்டா இருக்கும். நானே அவனை பாக்குறேன். உங்க குடும்ப பிரச்சனை நாங்க தலையிடக்கூடாதுதான். என்னதான் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அன்பா வந்துட்டு கொஞ்சம் டீல் பண்ணுவீங்க. நாங்களாம் போயிட்டு ஏதாவது ஆச்சுன்னா, தப்பு தடங்க ஆயிடுச்சுன்னா, கை கால் மூஞ்சி எல்லாம் வந்து இடம் மாதிரி போச்சுன்னா என்ன பண்றது? கரெக்டா தான் குரு, நீங்களே வந்து பாருங்க. நீங்க சொல்லியும் கேட்கல, அவன் வந்து ரொம்ப வந்துட்டு இது பண்றான்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. சரி, அப்புறம் வேற என்ன நடந்தது? இன்னொருத்தர் இருப்பான்ல, இந்த ஒரு பழைய வீட்டுக்குள்ள தெரியும்ல, அவனும் வந்துட்டு இவன் சொன்னதே சொல்லியிருப்பான் போல, இந்த மருந்து கொடுக்குற பத்திலாம். அதனாலதான் அவன் வந்துட்டு இவன்ட்ட ரொம்ப துருவி வந்துட்டு விசாரிச்சிருந்திருக்கான். இல்லைன்னா விஷயம் வெளில வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வைங்க உங்க அகாடமியில. இது வெளில சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. வியானியும் கூட்டிட்டு வந்து அங்கதான் விட போறோம். அப்ப அவனுக்கு இப்படிதான் தெரியதானே போகுது. எது வெளில போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே அந்த பையனை ஆமான்னு ஒத்துக்க வச்சு அந்த அகாடமில கொண்டாந்து சேர்க்கறது தான். நாங்க திரும்பியும் கேட்குறோம், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்களே அந்த பையனை வந்துட்டு கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க தான் வந்து வேணாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் பார்த்துக்கிட்டாதான் கரெக்டா இருக்கும். அந்த பையன் வந்துட்டு சொல்ற பேச்ச கேட்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். அவன் இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறான்ல, அங்கே வந்துட்டு அவனுக்கு உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், புதுசாக சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஏன் நம்ம இந்த அகாடமிக்கு வர வச்சு அவனையும் அப்படியே வந்து கொண்டு வந்துடக்கூடாது? அவங்கள நம்ம இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம்னா அவனும் இங்கே வந்து தான் ஆகணும். இது எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு. இதை வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி யார் அவனுக்கு ஃப்ரெண்டு? அவன் தான் யார் கூடயுமே பேச மாட்டான், சேர மாட்டானே. ஆமாம், அதுவும் சரிதான். நான் அவன் பேசி முடிச்ச பிறகு அவன் பின்னாடி கொஞ்சம் நேரம் ஃபாலோ பண்ணி போனேன். அப்போ அவன் வந்துட்டு அவன் கிளாஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். மேபி அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தேன். அவன் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு கேஃபிடேரியாவுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பையன், அந்த பையன் பேர் என்ன, ஆகாஷ்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் வந்து ஸ்டடீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இவங்க எல்லாருமே ஒரு கேங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொருத்தராக நம்ம வந்துட்டு தூக்குனா வந்துட்டு சரியா வரும் வியானா பிடிக்கிறதுக்கு. நம்ம அவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு இது உண்மைன்னு நம்பிட முடியாது. அந்த பையன் வந்துட்டு ரொம்ப கிளவரான பையன். என்ன ட்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணுவான். மேபி உங்களை ஏமாத்துறது கூட அவன் இந்த மாதிரி ஏதாவது மேஜிக் கூட பண்ணியிருக்கலாம். உண்மையான பர்சன் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது. அதனால டீப்பா அவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணி என்ன எதுன்னு கண்டுபிடிங்க. என்ன சொல்றீங்க? அவன் மேஜிக் பண்ணுவானா? எப்படி? அவன் வந்து ஹியூமன் பீயினா இருக்கும் போது அவனால மேஜிக் பண்ண முடியாதே. அவனோட ஒரிஜினல் இதுலயும் அவன் இல்லை. அப்படி இருந்து எப்படி அவனால மேஜிக் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது வந்துட்டு உண்மைதான். இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான்.
இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் டேலண்ட். இதெல்லாம் வந்துட்டு அவன் வெளியிலலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான். எனக்கு தெரியாது அந்த பையனை. சின்ன வயசுலேருந்து நான் பார்த்ததில்ல. என்கிட்டயும் நிறைய தடவை இப்படி தான் விளையாடுவான். அப்படி தான் உங்கள்கிட்டயும் விளையாடி இருந்திருக்கான். அதனால அவன் நாளையிலேருந்து அவனை வந்துட்டு டீப்பாக ஃபாலோ பண்ணி என்ன எதுன்னு கண்டுபிடிங்க. உண்மையிலேயே அந்த கேரக்டர்லாம் இருக்கா இல்லை இவனா வந்துட்டு கிரியேட் பண்ணதான்னு பாருங்க. சொல்ல முடியாது. இவனே க்ளோன் பண்ணாலும் க்ளோன் பண்ணியிருந்திருப்பான். குளோனிங்கா? இவனே இல்லாத ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி இவனுக்கு அது வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியோ இல்லை அவனுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரியோ கூட கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இமேஜினரி கேரக்டராக கூட இருக்கலாம். அப்கிரேட் ஆகியும் நான் வந்துட்டு ஒரு மக்கு கோஸ்டாக தான் இருக்கேன். அவன் பேபி வேம்பையராக இருந்தால் கூட இவ்வளோ யோசிக்கிறான். சரியான கிளவர் பாய். உங்களெல்லாம் அகாடமிக்குள்ளே சேர்த்ததே தப்புடா. முதல்ல என்கிட்டயே வந்து இன்னொருத்தன் வந்துட்டு ரொம்ப கிளவராக இருக்கான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? மக்குங்க. அப்படி இல்லை குரு, இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தரல. இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்பெஷல் டேலண்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எங்களுக்கும் கொடுங்க அந்த டேப்லெட்டில். அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு கொடுக்கலடா. அவன் வந்து டெவலப் பண்ணியிருந்திருக்கான். நீங்கள் வந்து டேப்லெட் கொடுத்தாதான் எதனால பண்ணுவீங்களா? ச்சே, சூப்பர் பவர் தெரியுமா அது? இந்த மாதிரி க்ளோனிங்லாம் பண்ணியிருந்தா நான்லாம் வந்துட்டு 4 இடத்துல வந்துட்டு என்னையவே க்ளோன் பண்ணி வீட்டில் நிம்மதியாக தூங்குவேன். எந்த வேலையும் பண்ணாமல் அதுங்களை பண்ண விட்டுட்டு. ஐயோ, இருக்கிற வேலையை முதல்ல பண்ணுறா, அப்புறமாட்டி நீ க்ளோனிங்லாம் பண்ணலாம். இருக்கிறதே வந்துட்டு பாரு, ஏமாந்து வந்துட்டு ஆணும் வாயை பொழுது நின்றுட்டு இருக்க. இல்லை குருவே. என்ன இல்லை? ஆமாம், நான் சொல்கிறது உண்மை தானே. 2 பேரும் இன்னும் ட்ரைனிங்கே பத்தல. ஒழுங்கு மரியாதையை ஒழுங்காக போயிட்டு சிலபஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணி ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க. அகாடமியில் நீங்கள் படிக்கிறீங்களா, ஓபி அடிக்கிறீங்களா தெரியல. டேப்லெட் கொடுக்குறேன்னா எல்லாமே வந்துடாது. சிலது நீங்களாவும் டெவலப் பண்ணணும். நானே வந்து இந்த அகாடமியில் படித்தா அப்கிரேட் ஆகலாம், நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வியான் பையனையே நான் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்னா இப்படி வந்துட்டு லாய்க்கில்லாத பசங்களாம் வளர்ந்துட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க. இப்படி இருந்துச்சுன்னா அந்த பையன் எப்படி வருவான்? உங்கள் 2 பேரையும் கூட்டிட்டு அவன் படிக்கிற காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அப்புறம். ஐயையோ, என்ன குரு சொல்கிறீங்க? பின்ன ஆமாம், நீங்கள் வந்துட்டு அவனோட பெட்டராக இருக்கணும். அவன் உங்களோட பெட்டராக இருக்கான்னு நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ. என்ன பண்ணுறது, அதானே உண்மை. எங்களுக்கு இன்னும் பவர் பத்தாது போல. உங்களுக்கு பவர்லாம் பத்தாதெல்லாம் இல்லைடா, உங்களுக்கு மூளை தான்டா இல்லை. நீங்கள் எங்களை சொல்லிட்டீங்களே, பாருங்க யாருக்கு மூளை இருக்குது மூளை இல்லைங்கிறத நாங்கள் காட்டுறோம். 2 நாளில் இதை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து நாங்கள் முடிக்கிறோம் பாருங்க. வியான் இந்த அகாடமியில் சேருவோம். ஆமாம் குருவே, நாங்கள் அவனை வந்துட்டு எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரோம். நாங்கள் பார்த்ததெல்லாம் உண்மை. அது ஒன்றும் இமேஜினரி கேரக்டர் இல்லைன்னு உங்களுக்கு நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம் பாருங்க. ஆமாம், நீங்கள் சொல்லி கொடுத்தது எதுவும் வீண் போகலைங்கிறத நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம். அகாடமியில் படித்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வியானுக்கே நாங்கள் புரிய வைக்கிறோம். என்னத்த நீங்கள் பண்ணீங்க? அவன் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் படிக்கிற காலேஜில் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறான். அது மட்டும் நடக்க போகுது. எதுவும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு போதும் தோணுதுடா. எதுவும் பண்ணாதீங்கடா டே ப்ளீஸ். இல்லை குருவே, இது வந்துட்டு அகாடமியா அந்த காலேஜாங்கிற வந்து போட்டி. நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது பண்ணியாகணும். இல்லைன்னா அகாடமியோட பேர் போயிடும். ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி அப்கிரேட் வந்துட்டு பவர் தந்திருக்கு. இதுக்காக நாங்கள் எதாவது பண்ண வேண்டாமா? நீங்கள் எங்களை தடுக்காதீங்க. அஷோ.